Hi, Paper 1, Financial Reporting, Chapter 2, Ind AS. ஒரு introduction. Okay. 2015க்கு முன்னாடி IFRS ஒரு செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. IAS, இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். எல்லா நாட்டிலையும் அந்தந்த நாட்டோடைய ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்ஸை ஐஎஃப்ஆர்எஸோட இன்லைன் இருக்கணுன்றதுக்காக இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை அடாப்ட் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் இந்தியாவில் we did not adopt international accounting standard. What we did was we converged from IFRS and created a new set of standards called Ind AS. Okay, and the Ind AS follow பண்ணலான்னு we started the roadmap for implementation of Ind AS. அது ஏன் ஒரு ரோட் மேப்? ஓவர் நைட்டில் இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் நிறுத்திட்டு இனிமேட் Ind AS தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லிடலாமே. எஸ் சொல்லலாம், பட் தட் வில் பி ப்ராக்டிகலி இம்பாசிபிள். ஏன்னா Ind AS-ஐ எழுதி ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு Ind AS தெரிஞ்ச ப்ரொஃபஷனல்ஸை முதல் கண்ட்ரியில் கிரியேட் பண்ணணும். அந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நம்ம சிஏ மாதிரியான கோர்ஸ்லேருந்து வெளியில் வந்து தே வில் ஹாவ் டு கெட் பிளேஸ்ட் இன் த கம்பெனிஸ். ஆல்ரெடி கம்பெனிஸில் இருக்கிறவங்க Ind AS-ஐ பற்றி தெரிஞ்சுக்க டைம் ஆகும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தே வில் நீட் டு ஸ்டார்ட் அக்கௌண்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் இன் Ind AS இன்ஸ்டெட் ஆஃப் வாட் வி வேர் earlier following accounting standards. இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் தேவைப்படும், கால அவகாசம் தேவைப்படும். ஓகே, ஸோ இந்தியன் கவர்மெண்ட் டிசைடட் டு இம்ப்ளிமெண்ட் திஸ் ப்ராக்டிஸ் ஆஃப் Ind AS ஸ்டெப் பை ஸ்டெப். எப்போல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1/4/2015. ஓகே, ஸோ ஸோ ஃப்ரம் 1st April 2015 இருந்து எந்தெந்த கம்பெனிஸுக்கெலாம் Ind AS மேண்டேட்டரிலி அப்ளிகபிள், எந்தெந்த கண்ட்ரிஸ்க்கெலாம் வாலண்டரிலி அப்ளிகபிள்னு நோட்டிஃபை பண்ணாங்க. மேண்டேட்டரி யாருக்குமே அப்ளிகபிள் கிடையாது. வாலண்டரி எனி ஒன். Any company can voluntarily follow Ind AS from 1/4/2015. Mandatory, யாருக்குமே mandatory கிடையாது. That is how it was implemented. Then next, what they did from 1/4/2016 onwards, ஒரு சில கம்பெனிஸுக்கு மேண்டேட் பண்ணாங்க. என்ன கம்பெனிஸ்னா லிஸ்டட் கம்பெனிஸ் ஆர் இன் ப்ராசஸ் listed companies. அதாவது கம்பெனியை லிஸ்ட் பண்ணுறதுக்கு they are in process, they are going to list the company whose net worth is greater than or equal to 500 crores. 500 crores are மேல net worth இருக்க listed companies or companies which are in the process of listing. ஸோ இது ஒரு செட்டு. ரெண்டாவது செட்டு unlisted companies whose net worth is again greater than or equal to 500 net worth. So basically பார்த்தீங்கன்னா any company with a net worth equal to or more than 500 crore rupees அவங்க மேண்டேட்டரிலியா 1/4/2016 இருந்து Ind AS படி தான் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃபாலோ பண்ணணும். Third set of companies are subsidiaries, holding companies, associate companies, and joint venture of above. இந்த மூணு பேருமே all these three people should follow this mandatorily, and voluntarily anyone apart from this section யார் வேணாலும் voluntarily fill பண்ணலாம். Next, going forward, next year 1/4/2017 இருந்து what they told was இது phase 1, இது phase 2. phase 2ல what they told is and the listed companies are in process of listing companies greater than 500 crore net worth சொன்னாங்க இல்லையா, அந்த சேம்
concept. Listed companies are in process of listing greater than or equal to 250 crores, lesser than or equal to 500 crores net worth. இவங்களுக்கு இது மேண்டேட்ரி. ஏன் 1/4/2017 இருந்து 250 crores மேல இருக்க கம்பெனிஸுக்கு மேண்டேட்ரி, 250 crores மேல ஆர் லெஸ் தென் 500 crores இவங்களுக்கு மட்டும்தான் மேண்டேட்ரி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இயர்லயே 500 crores அபோவ் நெட்வொர்க் இருக்க கம்பெனிஸுக்கு மேண்டேட்ரின்னு சொல்லியாச்சு. See, in the slabs, it is not for a particular year, it is onwards. Once 2016ல 500 crores மேல நெட்வொர்க் ஒரு கம்பெனிக்கு இருக்குன்னா அவ்வளவுதான். They will have to dispose of with the old accounting standard financial reporting and they will have to move to the Ind AS financial reporting. அதுக்கப்புறம் கண்டினியூஸா வர எல்லா வருஷமே அவங்க Ind AS தான் யூஸ் பண்ணணும். They cannot go back to accounting standard. Even in the voluntary எடுத்துக்கிட்ட கம்பெனிஸ் கூட, any company if it selects voluntarily to follow Ind AS, they can never go back to accounting standards. The reason being, India is supposed to be done off with the accounting standard and has to move the entire country towards following Ind AS. அதனால தான் இது. So phase 2ல 200C. Again, unlisted companies அதே தான். Net worth. Third set is again subsidiary, holding, associate and JV of above. இதிலையும் any one. ஓகே, வாலண்டரின்றது ஃபேஸ் 1லையும் சரி ஃபேஸ் 2லையும் சரி, இது ஃபுல்லாகவுமே ஃபேஸ் 1, இது ஃபேஸ் 2. ஓகே, வாலண்டரிலையும் சரி மேண்டேட்டரிலையும் சரி, this is how the setup was. இந்த செட்டப் வந்து it was only for normal companies. This was not applicable for NBFCs. This was not applicable for banking companies. This was not applicable for insurance companies. இப்போ NBFCஸ்க்கு என்ன applicabilityன்னு பார்ப்போம். Okay, we'll move this a little bit. Anyone. NBFCஸோட phase 1 இது 2015ல ஸ்டார்ட் ஆச்சுல்ல. NBFCஸ்க்கு 1/4/2018ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, and this particular concept, this was applicable here. Okay, NBFCs which are listed or in the process of listing with a net worth of more than 500 crores net worth. Okay, இந்த கம்பெனிஸ்க்கு it was mandatory. அதர் கம்பெனிஸ்க்கு, அதர் NBFCஸ்க்கு அது நான் இப்போதைக்கு தனியாக வைக்கிறேன். இது மேண்டேட்டரி, இது வாலண்டரி. ஓகே, ஸோ அதே மாதிரி 1/4/2019ல this was phase 2 for NBFCs. 2019ல தான் again the same rules apply. Listed companies are in process listing NBFCs with a net worth of more than 250 crores, less than 500 crores. Unlisted NBFCs with more than 250 crores, less than 500 crores, whatever it is. In the moon set, இது mandatory phase 1, phase 2. இங்கே phase 1 started in 2015. phase 1லேயே ரெண்டு இருக்கு. 2015ல வந்து ஒரு ரூல், 2016ல இருந்து ஒரு ரூல். phase 2 வந்து 2017ல. NBFCஸோட phase 1 2018ல தான் வந்துச்சு. phase 2 2019ல தான் வந்துச்சு. mandatory requirements அதே மாதிரி தான். However, voluntary requirements, no one. Here also, no one.
என்பிஎஃப்சிஸ்ல வாலண்டரியா யாருமே இண்டேஸை அடாப்ட் பண்ணிக்கவே முடியாது. நோ ஒன் கேன் அடாப்ட் இண்டேஸ் வாலண்டர்லி இன் என்பிஎஃப்சிஸ். இன்னொரு முக்கியமான திங் டு ரிமெம்பர், இங்கேயும் சொன்னேன், இஃப் ஒன்ஸ் இண்டேஸ் is opted, entity cannot go back. Okay, so சாதாரண கம்பெனிஸாக இருந்தாலும் சரி, என்பிஎஃப்சிஸாக இருந்தாலும் சரி, ஒரு தடவை இண்டே ஷார்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் இந்த 500 crores நெட்ஒர்த், 250 crores நெட்ஒர்த் லிஸ்டிங் இதிலிருந்து எதுலேருந்து கம்மியாகி ஸ்லாபுக்கு வெளியில் அவங்க வந்தாலும் சரி, இல்லை வாலண்டரியாக செலக்ட் பண்ணிட்டு இன்னும் ஸ்லாபுக்குள்ளேயே போகலைனாலும் சரி, யூ cannot கம் பேக் டு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஒன்ஸ் யூ moved yourself into Ind AS, you cannot go back to accounting standards. இதில் இல்லாத ஒன்று, what is it is banking. இது என்பிஎஃப்சிஸ்னா நான் பேங்கிங் ஃபினான்ஸ் செக்டர். ஸோ அடுத்தது பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் நாட் yet notified. ஃபர்ஸ்ட் சொன்னாங்க 2018-19 இருந்து பேங்க்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இவங்களுமே இண்டேஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தென் கவர்மெண்ட் நோ தெர் இஸ் மோர் டைம் பீரியட், இமிடியேட்டாக கம்ப்ளை பண்ணணும் இல்லை, 1920 பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 1920 21-22 பார்த்துக்கலாம்னு சொன்னாங்க. Still yet the government has not notified the banking companies and insurance companies to follow Ind AS. இதனாலேயே பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட்ஸ்னு ஒரு பர்டிகுலர் Ind AS இருக்கு. We are expecting more amendments to that particular Ind AS also when these things are getting notified. Okay, so this is the roadmap for implementation of Ind AS. So introduction and roadmap. So this is how Indian government is moving the entire country to Ind AS from the existing accounting standards. இது முடிஞ்சது. So we'll go into the next topic. Ind AS versus IAS of IFRS. Okay, நம்ம IFRS அப்படியே அடாப்ட் பண்ணிக்கல. ஒரு சில கண்ட்ரிஸ் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க IFRS. They did not have their own standards. They adopted the IFRS. But we, India, we did not adopt it as it is. We converged it into Ind AS and we adopted Ind AS. ஸோ இதில் இருந்து கன்வெர்ஜ் ஆகி Ind ASன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். This is how India adopted the provisions of IFRS. இதில் என்ன ஆச்சுன்னா, there are two things, carve outs and carve ins. கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ carve outs and carve ins ஆல்ரெடி இந்த டேர்ம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த டேர்ம் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐஎஃப்ஆர்எஸ்ல நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கு which are practically not possible or not feasible or impossible for companies in India to follow. ஸோ அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க Ind ASல. ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் which are required for Indian companies have not been given in Ind AS. ஸோ அந்த ஒரு மாதிரி புது ப்ரொவிஷன்ஸை உள்ள இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணிட்டு வேற சிலதை இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. So these kind of changes made to IFRS in Ind AS, அது எல்லாமே it is called carve outs. There is a common misconception about among students. பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு தவறான புரிதல் இருக்கு. என்ன அப்படின்னா, ஐஎஃப்ஆர்எஸ்ல தேவையில்லாததெல்லாம் வெளியே எடுத்ததுக்கு பேர் carve outs, தேவையான எதையாவது ஒன்று புதுசாக உள்ள போட்டதுக்கு பேர் carve-in அப்படின்னு. நோ, கிடையாது. வெளியே எடுத்தாலும் சரி, உள்ள போட்டாலும் சரி, if it is in conflict with IFRS, it is called carve out. So carve out is differences, deviations, conflicts
with IFRS. கார்வின்னா என்னன்னா ஆக்சுவலி ஐஎஃப்ஆர்எஸ்ல ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு நோ கைடன்ஸ், எப்படி அக்கௌண்ட் பண்ணணும், எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், எப்படி டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு எந்த விதமான கைடன்ஸும் ஐஎஃப்ஆர்எஸ்ல சொல்ல கிடையாது. தெர் இஸ் நோ அதை பற்றின எந்த விதமான சமாச்சாரமே ஐஎஃப்ஆர்எஸ்ல இல்லை. ஆனால் அதை பற்றி சொல்லணும், அதனால இண்டேஸ்ல புதுசாக ஒன்று எழுதியிருக்காங்க, கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுதான் கார்வின்ஸ். See, it is only a guidance. It is not in conflict with IFRS. IFRS ஓட ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கு. வேற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்கன்னா it has to be classified as carve outs. What can be classified as carve-in is only IFRSல கைடன்ஸ் இல்லை, இண்டேஸ்ல கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு பேர் தான் carve-in. So this is all about carve-in and carve-outs. So அந்தந்த ரெஸ்பெக்டிவ் இண்டேஸ் படிக்கும்போது அதில் என்னென்ன கார்வ் அவுட்ஸ் இருக்கு, என்னென்ன கார்வின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ அடுத்தது வில் மூவ் டு இண்டேஸ் வர்சஸ் கம்பெனிஸ் ஆக்ட். கம்பெனிஸ் ஆக்டில் ஷெட்யூல் 3 அப்படின்னு ஒன்று இருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் கம்பெனிஸ் ஆக்டில் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. கம்பெனிஸ் எல்லாமே வந்து they will have to present their financial statements in accordance to schedule 3. schedule 3ல 3 டிவிஷன் இருக்கு. division 1 companies following AS, division 2 companies following Ind AS, division 3 NBFCs following Ind AS. Okay. Banking companies, insurance companies, electricity companies, and any other company whose financial statement has been specified under a different act. அதாவது கம்பெனிஸ் ஆக்ட் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்ட். இப்போ இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா IRDA, இதுக்கு பார்த்தீங்கன்னா RBI ஆக்ட், பேங்கிங் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட். ஸோ எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ஆக்ட், அந்த மாதிரி அந்த பர்டிகுலர் ஆக்டில் இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் பிஸ்னஸஸ் வச்சிருக்க கம்பெனிஸ். எலக்ட்ரிசிட்டி கம்பெனிலாம் ஸ்பெஷல் பிஸ்னஸ், இன்சூரன்ஸ்லாம் ஸ்பெஷல் பிஸ்னஸ். இட் இஸ் நாட் லைக் அ நார்மல் பிஸ்னஸ். ஸோ நார்மல் இண்டேஸோ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இட் ஒன்ட் மேக் சென்ஸ். ஸோ அந்தந்த ஸ்பெஷல் கம்பெனிஸுக்கு அந்தந்த ஸ்பெஷல் ஆக்ட்ஸ் இருக்கு. அந்த ஆக்டில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்க இந்த கம்பெனிஸுக்கு, பேங்கிங் கம்பெனிஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், எலக்ட்ரிசிட்டி கம்பெனிஸ், எனி அதர் கம்பெனிஸ் வேர் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் presentation has been defined by some other act, schedule 3 is not applicable. Okay, so இப்போ யார் யாருக்கு அப்ளிகபிள், யார் யாருக்கு அப்ளிகபிள் இல்லைன்னு பார்த்துட்டோம். ஷெட்யூல் 3 டிவிஷன் 1, டிவிஷன் 2, டிவிஷன் 3 இருக்கு. Banking companies, insurance companies, electricity companies, or any other companies which is governed under a different act, that is not applicable. Schedule 3. இப்போ applicable ஆயிருக்க இந்த கம்பெனிஸை பார்ப்போம். Companies following normal accounting standard, பழைய accounting standard. Companies following Ind AS, NBFCs following Ind AS. இந்த 3 விதமான டிவிஷன் 1, 2, 3 இது எல்லாமே Schedule 3 is addition to Ind AS and not substitution. அதாவது ஷெட்யூல் 3ல இதெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணுங்க, இப்படி ப்ரெசென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா that is in addition to Ind AS and it is not in substitution to Ind AS.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு. இண்டேஸ்ல வந்து 5 விதமான டிஸ்க்ளோஷர் தேவைன்னு போட்டிருக்கு. ஷெட்யூல் 3ல 3 டிஸ்க்ளோஷர் தேவை கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த 5 இந்த 3 ஓவர்லாப்பிங்கா எதுவும் இல்லைன்னா எல்லாத்தையும் சேர்த்து 8 நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணும். இதுல 5 சொல்லியிருக்கு, ஷெட்யூல் 3ல 3 சொல்லியிருக்கு. இதுக்கு பதிலாக நான் அந்த 3 மட்டும் டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டு அது கரெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. Because Schedule 3 requirements are only in addition to Ind AS and it is not in substitution. ரெண்டாவது important point, if there is a conflict, அதாவது conflict between Ind AS and Schedule 3. Ind AS வந்து இந்த மாதிரி தான் அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், இப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லுது. Schedule 3 வந்து நீங்க இந்த மாதிரி அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் பண்ணி இந்த விஷயத்தை இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுங்கன்னு சொல்லுது. அந்த மாதிரி கன்ஃப்ளிக்ட் வந்தா Schedule 3 stands modified and Ind AS is to be followed. Ind AS தான் ஃபாலோ பண்ணணும். Schedule 3 will stand modify accordingly. Ind AS என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி Schedule 3 will stand modified. It doesn't mean that we are not complying with Schedule 3. Schedule 3ல ஒன்று சொல்லியிருக்கு, Ind ASல ஒன்று சொல்லியிருக்கு, ரெண்டும் கன்ஃப்ளிக்டாக இருக்கு அப்படின்னா Schedule 3 will stand modified and Ind AS will prevail. Ind AS will win. Ind AS is more powerful. We have to follow what is said in Ind AS. Okay. இப்போ இதுலேயும் ஒரு காமன் மிஸ்கன்செப்ஷன் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடுவில், தவறான புரிதல். என்னது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை எடுத்துப்போம். ஆர்டர் ஆஃப் அரேஞ்சிங் தி ஐட்டம்ஸ், P&L அண்ட் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டில் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ Ind AS 1 பிரசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அது வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அது எப்படி சொல்லியிருக்குன்னா, பேலன்ஸ் ஷீட்னு ஒன்று இருக்கணும், P&Lனு ஒன்று இருக்கணும், P&L 2 செக்ஷனாக இருக்கணும், கேஷ் ஃப்ளோன்னு ஒன்று இருக்கணும், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டின்னு ஒன்று இருக்கணும், நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ்னு ஒன்று இருக்கணும்னு தான் சொல்லியிருக்கு. எதுக்கு கீழே எது வரணும், எதுக்கு கீழே எது வரணும்னு பிரசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் Ind ASல சொல்ல கிடையாது. அகெயின் இட் இஸ் ஆல்சோ கிவிங் அன் ஆப்ஷன். அதாவது நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் அசட்ஸ் இருக்கு, அதில் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் இருக்கும், இன்வென்டரி இருக்கும், அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இன்வென்டரிஸை விட உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து லிக்விடிட்டி ஜாஸ்தியா இருக்கும்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா, யூ கேன் ஈவன் அரேஞ்ச் இட் இன் தி ஆர்டர் ஆஃப் லிக்விடிட்டி, கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அப்புறமேட்டு இன்வென்டரிஸ், அப்படி கூட நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை Ind AS 1 கொடுக்குது. Schedule 3 அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுக்கல. யூ வில் ஹாவ் டு ஃபாலோ திஸ் இன் திஸ் ஆர்டர் அப்படின்னு Schedule 3 சொல்லிடுச்சு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, there is no conflict between Ind AS and Schedule 3. Ind AS gives an option. In that options, Schedule 3 says you will have to select only one option. The other options are not available to you. That is what Schedule 3 is telling. In this case, this does not result in conflict. Schedule 3 only gives an additional requirement that only this option has to be chosen and not the other options. ஸோ அதனால இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, Schedule 3ல சொல்றதை ஃபாலோ பண்ணணுமா, Ind ASல சொல்றதை ஃபாலோ பண்ணணுமா, Schedule 3ல சொல்றது தான் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா Schedule 3ல ஒரு ஆப்ஷன் தான் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கு. தட் இஸ் ஆல்ரெடி தேர் இன் Ind AS, அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே. ஒன்லி இன் கேசஸ் வேர் தேர் இஸ் அ கன்ஃப்ளிக்ட். அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு டெப்ரிசியேஷன் போடுறோம். Ind AS allows for 2 or 3 methods of depreciation. அதுல இந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு, இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் பிசினஸுக்கு இந்த டெப்ரிசியேஷன் தான் போடணும், நாட் WDV, SLMO இல்ல வேற ஏதாவது ஒரு மெத்தடை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு Ind AS சொல்லியிருக்கு. Schedule 3 வந்து யூஸ்வலா WDV ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுது. இந்த இடத்துல there is a conflict. Ind AS is telling if you follow WDV, it won't be a fair presentation. You will have to follow SLM or some other method அப்படின்னு சொல்லி Ind AS சொல்லுது. Schedule 3 is sticking to WDV. You will have to do it in WDV. Now there is a conflict. இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, you will have to do what Ind AS says and not what Schedule 3 says. This is what is termed as conflict. So I guess now you people would have understood the difference between conflict and additional requirement. So yeah, that's it. This is an introduction. This is a part 1 of chapter 2 unit 1. இதுக்கு அப்புறம் தான் இந்த யூனிட்ல we are going to see completely about Ind AS 1. That will be in the next video.